ஹாய் யுவர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா விவோம் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் இருந்து டேலிக்கு எப்படி பல்கா நம்ம இம்போர்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த விவோம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல் சில கூட்ஸ் நம்ம வாங்கியிருப்போம். இந்த ரா மெட்டீரியல் வாங்குற கூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ்டு கூட்ஸாக ரெடி பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸோ இதெல்லாம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மொபைல் எடுக்கலாம். அவர் மொபைல் என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கான பார்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ரா மெட்டீரியல் நம்ம தனித்தனியாக வாங்கியிருப்போம், பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அது ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் ரெடி பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா அதை மொபைலாக ரெடி பண்ணி நம்ம சேல் பண்ணுவோம். ஸோ அந்த மொபைல் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸுமே எவ்வளோ எவ்வளோ நமக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம அந்த ஐடிக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வியூவமாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த வியூவம் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த விவோம் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பல்கா எக்ஸல் வந்து இப்படி இம்போர்ட் பண்ணுறதா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த விவோம் டீட்டெயில்ஸ் இம்போர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டேலில இருந்து ஒரு ஒரு டிஃபால்ட் எக்ஸல் ஃபார்மேட் எடுக்கலாம். மேலே இம்போர்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் மேனேஜ் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம்பிள் எக்ஸல் ஃபைல் கொடுக்கலாம், இல்லை மாஸ்டர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாஸ்டர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இதில் கான்ஃபிகர் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சேம்பிள் எக்ஸல் ஃபைல் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாக் ஐட்டம்ன்றதை நமக்கு செலக்ட் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எங்கே இம்போர்ட் ஆகணுமோ ஸோ அந்த லொகேஷன் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம்ன்றதை நமக்கு சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கொடுத்தோம்னா நமக்கு ஒரு எக்ஸல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கான என்னென்ன காலம் வேணும், ஹெடர் வேணும்ன்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரீட்மிலேருந்து நமக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி ஒரு ஃபைல் பற்றி நம்ம எடுத்து வச்சுட்டு ஸோ அதில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே வந்து ஹெட்டிங்காக கொடுத்துட்டு ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபில் பண்ணது என்னன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் ஐட்டம் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் பிஓஎம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலிக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் டேலிக்குள்ள போயிட்டுங்க ஆல்டர் கொடுத்துடலாம். இன்வென்டரி மாஸ்டர் இருக்கிற ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரா மெட்டீரியலாக சில ஐட்டம் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர் பார்த்தீங்கன்னா நான் ரா மெட்டீரியலாக வச்சிருக்கேன். பேட்டரி, கேமரா, டிஸ்பிளே மதர் போர்டுன்றது இது ரா மெட்டீரியல் ஐட்டம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபினிஷ்டு குட்ஸாக இங்கே கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபினிஷ்டு குட்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாம்சங் மொபைல் F15 பிளாக், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல் F16 ஒயிட். ஸோ இது என்டர் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இது ரெண்டுமே ஃபினிஷ்டு குட்ஸ். இதில் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கீழே கான்ஃபிகர் போயிட்டு கான்ஃபிகர் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம். செட் காம்பனன்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் ஸ்டாக் ஐட்டம்ஸ்ன்றது நோ இருக்கும். ஸோ இதை மட்டும் எஸ் கொடுத்து என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு செட் ஆல்டர் காம்பனன்ட்ஸ் விவோன்றது நோ இருக்கும். பண்ணிட்டு எஸ் கொடுத்துருமா, எஸ் கொடுத்து என்டர் பண்ணோம்னா நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும்னா நேம் ஆஃப் விவோம் கேட்கும். இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் மொபைல்னு சொல்லிட்டு ஒரு விவோம் கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ரா மெட்டீரியல் என்னென்ன எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்றத இங்கே ப்ரௌன் செலக்ட் பண்ணிட்டு நான் குவான்டிட்டி கொடுத்து நீங்கள் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம மேனுவலாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம எக்ஸலா எப்படி நம்ம பல்க் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம விவோம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் எப்படி பல்காக இம்ப்ரூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸல் போயிடலாம். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் ஐட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் பிஓஎம். ஸோ என்ன பிஓஎம் நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மேனுஃபேக்சர், நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற குவான்டிட்டி எவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஓஎம் காம்பனன்ட் ஐட்டம் நேம். ஸோ நம்ம அந்த ரா மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணுறோம் அந்த ஃபினிஷ்ட் குட்ஸ்க்கு அப்படின்றது இங்கே கொடுத்துக்கலாம். நேம் அதுக்கான குவான்டிட்டி எவ்வளோன்றது கொடுத்துக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷன் வச்சிருக்கோமோ அந்த லொக்கேஷனில் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஐட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அதுக்கான குவான்டிட்டி. ஸோ அதுக்கான லொகேஷன் கொடுத்தோம். சார் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பியூ நேம் கொடுத்துறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்ம ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துறோம். ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி அப்படின்னா எவ்வளோ ஐட்டம்லாம் நம்ம எக்ஸலை வந்து நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பல்க் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இது எப்படி டேலி இம்போர்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸல் சீட் வந்து எங்கே இருக்குன்றது நான் காட்டிடுறேன். ஸோ திஸ் பிசி லோக்கல் டிஸ்க் டி இம்போர்ட் ஃபைல்ஸ் வச்சுருக்கோம். இந்த பார்த்து நம்ம வேணா காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேலி போயிடலாம். மேலே இம்போர்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மாஸ்டர்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைல் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்பீட் பார்த்து கொடுத்துட்டு ஸோ நாங்கள் காப்பி பண்ண அந்த பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே ஃபைல் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த சீட் வந்துடும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சீட் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம விவோ ஒன்றுன்னு வச்சிருப்போம். ஸோ அதுதான் டீட்டெயில்ஸ்லாம் வச்சிருப்போம். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்லேயே பண்ணுறோம். ஸோ டிஃபால்ட் டெம்ப்ளேட் கொடுத்துடலாம். பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் மாஸ்டர் ஆல்ரெடி எக்ஸிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே நம்ம மாடிஃபை வித் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எஸ் கொடுத்துடலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கப் கம்பெனி டேட்டா பிஃபோர் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கப் எடுத்தோம்னா எஸ் கொடுக்கலாம், வேணாம்னா நம்ம கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம், நமக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ப்ரிவியூ வந்துடும். ஜஸ்ட் இம்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு செக் பண்ணிக்கலாம். ஆல்டர் இன்வென்டரி மாஸ்டர்ல இருக்கிற ஸ்டாக் ஐட்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வச்சிருக்கோம். ஒன்று சாம்சங் மொபைல் F15 பிளாக், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல் F16 ஒயிட். ஸோ அதை ஜஸ்ட் என்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் செட் ஆல்டர் காம்பனன்ட்ஸ் பிஎம்ன்றது எவ்வளோ இருக்கும். ஸோ எஸ் கொடுத்து பார்த்தோம்னா ஸோ நம்ம கொடுத்த பிஎம் நேம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது கொடுத்த ரா மெட்டீரியல் நேம் எல்லாமே இருக்கும். அது எவ்வளோ குவான்டின்றது இங்கே செட் ஆகிடும். ஸோ அடுத்த ஐட்டம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம எஸ் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் விவோன்றதை. ஸோ நம்ம கொடுத்த எல்லாமே இங்கே இம்போர்ட் ஆயிருக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாமே இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பல்கா வியூவும் டீட்டெயில்ஸ்ன்றது நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.